கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 1:12 வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த சோதனை எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்குள் நிலைத்திருந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாவான் என்று பெயர் பெற்ற பிறகு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை ரொம்ப அதிகமாக தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் அதிகமான சோதனைகள்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதனையை நம்ம ஒன்று கூட மிஸ் பண்றதில்ல, வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கின்றோம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று நிலை நிற்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது, நம்ம வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் வருகிறது. கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரை நெருங்க 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 ஏதாகிலும் ஒரு உபத்திரவம், ஒரு பாடு நம்மை நெருக்குகிறதே என்று நினைப்பீர்களே. ஆனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது என்றால் நாம் பாக்கியவான்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சோதனை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை தேவனுடைய கரத்தினாலே பெற்றுக்கொண்டு அவரை துதித்து பாடுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் வேதத்தின்படி உண்மை. இங்கே அதான் அவர் சொல்லுகின்றார், சோதனை சகிக்கிற மனுஷன், எந்த சோதனையை? தேவனால் அனுமதிக்கப்படுகின்ற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமனாக விளங்கின பிறகு, அவன் நீதிமான், அவன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் என்கின்ற ஒரு நிலைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு ஜீவ கிரீடத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன், வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசமாகிய பரலோகத்திலே அவனுக்கு நான் இடம் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோமே. இம்மைக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகளை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா சோதனைகளும் தேவனால் அனுமதிக்கப்படுகின்ற சோதனைகளும் அல்ல. சோதனைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆபிரகாம் சந்தித்த சோதனை தேவனால் அனுமதிக்கப்பெற்ற சோதனை, தன்னுடைய மகனை பலி கேட்டது. யோபு அனுபவித்த சோதனை தேவனால் அனுமதி பெற்று சத்ருவினால் பாதிக்கப்பட்ட சோதனை. அந்த இரண்டு சோதனைகளிலும் ஜெயம் இருந்தது இல்லையா? ஆபிரகாமும் ஜெயம் பெற்றார், யோபுவும் ஜெயம் பெற்றார். ஏனென்றால் அவர்கள் உத்தமர்களாக விளங்கினார்கள், தேவன் கொடுத்த வார்த்தையிலே நிலைத்திருந்து சகித்து கொண்டதனை செய்தார்கள், கர்த்தராலே நன்மையை பெற்று கொண்டார்கள். ஆனால் சிம்சோன் அனுபவித்தது இந்த உலகத்தினால் பாவத்தினால் அடிமைப்பட்டு தனக்கு தானே வருவித்து கொண்ட சோதனை. அதற்கும் தேவன் அனுமதித்த சோதனைக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பு ஜனமே, ஆண்டவருக்குள்ள உண்மையாக அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தாலும் அதை தாங்குவதற்கான பலனையும் தப்புவதற்கான வழியையும் அந்த நிலையில் அவர்கள் தளர்ந்து போகாதபடிக்கு அவரை உடனிருந்து தைரியத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவர். பேதுரு ஊழியம் செய்த பொழுது அவரை சிறையிலே அடைக்க வேண்டும் என்றும் அவர்களை கொலை பண்ண வேண்டும் என்றும் எத்தனையோ போராட்டங்கள் வெடித்தது. ஆனால் அந்த சோதனையில கர்த்தர் கூட இருந்தார், இன்னும் தைரியத்தை கொடுத்தார், இன்னும் தைரியமாய் ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் பலன் கொடுத்தார். சிறைச்சாலைக்குள்ளே அடைத்தாலும் சரி, என்னதான் அவர்களை கட்டி வைத்தாலும் சரி, அவர்களுடைய ஊழியத்தை மாம்ச பலத்தினால் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியல. கர்த்தர் நினைத்த நாட்கள் வரையிலும் அவர்களை பலத்தோடு கூட ஓட வைத்தார், அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வைத்தார். பவுலை பாருங்க, சவுலாக இருந்த நாட்களை விட்டு பவுலாக மாற்றப்பட்ட பிறகு அந்த ஊழியத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. அவர் நியமித்த நாட்கள் வரையிலும் நல்ல ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். ஊழியத்துல பாடுகள் வந்தது, வியாதி வந்தது, பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது, பலவிதமான போராட்டங்கள் வந்தது, வசை சொற்கள் வந்தது. எல்லா மத்தியிலும் அவர் ஊழியத்தை அந்த இடத்துல தடையில்லாமல் வைராக்கியமாக இன்னும் செய்தார், சகித்து கொண்டு செய்தார், பொறுத்து கொண்டு செய்தார். முடிவிலே கர்த்தருடைய மேன்மையை பெற்றுக்கொண்டார். அன்பு ஜனமே, ஏன் நமக்கு அதிகமான சோதனை? உண்மையா அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகின்ற சோதனை முடிவிலே தேவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். என் அன்பு ஜனமே, நம்ம தேவனுக்குள் நெருங்க 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 சோதனை வருகிறது என்று சொல்லி பின்மாறி போயிடாதீங்க. சத்ரு அதனை அழகாக கருவியாக எடுத்துக்கொண்டு நம்மை பாவத்தில் விழ வைக்கலாம் என்று முயற்சிப்பான், தேவனை தூஷிக்க வைக்கலாம் என்று முயற்சிப்பான்.
பின்வாங்க வைக்கலாம் என்று முயற்சிப்பான். ஜெபிக்க விடாமல் தடுத்து நிறுத்த பார்ப்பான். வேதத்தின் மீது ஒரு இருக்கிற நாட்டத்தை குறைக்க பார்ப்பான். இல்லையே இந்த உலக காரியங்கள் மீது ஆசை பற்று வைத்து எப்படியாக நம்முடைய பரிசுத்தத்திலே குறைபாடுகளை கொண்டு வந்து தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று பல பாடுகளை முற்படுத்துவான். ஆகையினால் நீங்கள் சோதனைகளை பார்த்து அஞ்சாமல் தேவனை பின்பற்றுகிற நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நீங்கள் தைரியமாக எடுத்துக்கொண்டு என் தேவன் என்னோடு கூட இருக்கின்றார், என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கின்றார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார், அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவருடைய பலத்தோடும் அவர் கூட இருக்கின்ற தைரியத்தோடும் அவர் நம்மை நடத்துவார் என்கிற நிச்சயத்தோடும் அவர் கைவிட மாட்டார் என்கின்ற உறுதித்தன்மையோடும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டு உங்கள் உத்தம வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடாமல் பரிசுத்தத்திலே தவறுகளை செய்து விடாமல் உண்மையாய் தேவனுடைய பாதைகளை பின்பற்றுவீர்களே ஆனால் அவர் சொன்னது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். இக்காலத்து பாடுகள் இனி வருகின்ற மகிமைக்கு அது ஒப்பானது அல்ல என் அன்பு ஜனமே. அதனால் சோதனை அது நமக்கு பாக்கியம் என்று எண்ணி கர்த்தர் நம்ம சொல்லணும், பிசாசுகிட்ட தைரியமா சொல்லணும், என்னதான் என்ன போராடி என்னை தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தாலும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன். என்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இங்க நம்ம 1000 வருடங்கள் வாழப்போவது இல்லை, 100 வருடங்களும் நமக்கு சொந்தமானது அல்ல. எப்ப வேண்டுமான இந்த உலகத்தினுடைய மூச்சு நின்று விடலாம். ஆனால் நான் கண் விழிக்கிற இடம் பரலோக ராஜ்யமா இருக்கணும். என்னுடைய ஆத்துமா தேவனோடு கூட இளைப்பாற வேண்டுமே தவிர இந்த உலகத்தின் ஆடம்பரங்களையும் இந்த உலகத்துக்குரிய இச்சைகளை நான் சந்தோஷமாக அனுபவித்து விட்டு என் ஆத்மாவை நரகத்துக்கு நான் நஷ்டப்படுத்த விரும்பலைன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா இந்த சோதனையில கர்த்தரை பிடித்து நிற்போம். அவர் இந்த உலகத்திற்குரிய சோதனை என்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களிலும் அவர் ஜெயத்தை கொடுப்பார். தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு சத்துருவானவன் அவர்களை இடலடைய செய்ய வேண்டும் என்றும் அப்பா உம்மை விட்டு விலக வைக்க வேண்டும் என்றும் அப்பா தேவன் அவங்களுக்கு நியமித்த வாக்குத்தத்தங்களை பெற்றுவிடக் கூடாது என்றும் பலவிதமான போராட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான் அப்பா. ஆனால் இந்த சோதனைகளை பிள்ளைகள் மேற்கொள்வதற்கான பலனை கொடுங்க. பின்வாங்கி போகக்கூடாது. என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று, தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் என் தேவனுடைய பலத்தை நான் மறுபடியும் எழும்புவேன், நான் மறுபடியும் அவருக்கு சாட்சியாக நிற்பேன், அவருக்காக நான் வாழுவேன், ஓடுவேன் என்று அப்பா தேவனுடைய நாமத்தினால் உங்க மீது நம்பிக்கை வைத்து உம்மை பின்தொடர்கின்ற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க, விசுவாசத்துல பலப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க கிருபையினால பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, எந்த நிலையிலும் தடுமாற்றம் அடையாதபடி அப்பா உங்க வார்த்தையின் பலத்தினாலே பிள்ளைகளை இடை கட்டும். சோதனை என்று அப்பா சகித்துக் கொள்ளக்கூடிய பலனையும் திராணியும் கர்த்தர் கொடுங்க அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க ராஜ்யத்திற்குரியவர்களாக மாற்றப்படும்படிக்கு, ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற வழிகளை நடக்கும்படிக்கு ஈரே பலன் தாரும். உங்க கரத்துல ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.